எனக்கு மிகப்பெரிய இன்னொரு வருத்தம் என்னன்னா, எங்க அண்ணன் சீமான் அண்ணன் அங்க இருக்கணும். சட்டசபையில் அண்ணன் சீமான் அண்ணன் கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு 5 எம்எல்ஏ அங்க இருக்கணும். எப்போதுமே இருந்தால் அந்த சட்டசபை ஆரோக்கியமா இருக்கும், அந்த நாடும் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு பொலிட்டிக்கல்ல எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச தலைவர்கள்ல ஒரு சிலர் தான் இருக்காங்க. அதுல முதல் அண்ணன் சீமான் அவர்கள். ஏன்னா நாங்கள் வேற வேற இயக்கத்தில் இருந்தாலும் சரி, பட் அண்ணன் வந்து அவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். சீமான் அண்ணன் அவர் அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு எந்த ஒரு டாபிக் எடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அம்மையார் ஜெயலலிதா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க, நம்மளுடைய கலைஞர் அவர்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த வரிசையில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா விஷயங்களுமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே போயிருந்திருக்கணும். எங்கள் அந்நியார் போன மாதிரி நாம் தமிழர்ல வேற யாருமே வேண்டாம், 5 பேர் வேண்டாம், சீமான் அண்ணன் போனா போதும், தெரிக்க விட்டுருப்பாரு. புரியுதுங்களா? அது வந்து நம்ம அவர் எவ்வளவோ சத்தம் போட்டுட்டு இருக்காரு, எவ்வளவோ கத்திக்கிட்டு இருக்கிறாரு, அது இந்த மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் அவரே சொல்லியிருக்கிறாரு, கவர்ச்சி சினிமா கவர்ச்சியில் வந்து ஓட்டு போட்டீங்க, நாளைக்கு நீங்கள் ஏன்ட்ட வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து நின்றுங்க அப்படின்லாம் இப்போ மேடையில் வந்து ரொம்ப வெக்ஸாயெல்லாம் பேசியிருக்கிறாரு. பட் நல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு என்னையே கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் அண்ணாமலை அவர்கள், அன்புமணி ஐயா அவர்கள், இப்படி ஒரு லிஸ்ட்டு போடலாம். ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க. அதனால் வந்து சீமான் அண்ணனும் அங்கே போயிருந்துருக்கணும். அந்நியார் கேட்டீங்க, அந்நியார் வந்து கரெக்டாக கேட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வாய்ப்பே ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து எனக்கும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர்ல. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.